வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 25 என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கார்த்தி எங்க பார்த்தாலும் ரேவதியை தேடிக்கிட்டு இருக்காரு. ரேவதி எங்க போனாங்க அப்படிங்கிற ஐடியாவே நம்ம கார்த்திக்கு இல்ல. அப்பதான் கார்த்தி வந்து ரேவதி போன பாதை வழியா ஃபோன் ஏதாவது கிடக்கா, ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே போறாரு. ஏன்னா அங்க எந்தவித சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடையாது. அதனால கார்த்தி வந்துட்டு நேரா ஃபோன் அடிச்சு பார்க்குறாரு நம்ம ரேவதிக்கு. பார்த்தா ஒரு இடத்துல ரேவதியோட ஃபோன் கீழே கிடக்குது. அதுலேருந்து நம்ம கார்த்தி ஃபோனை எடுக்கிறாரு. ஃபோனை எடுத்து பார்த்தா அது ரேவதியோட ஃபோன் தான். அதை பார்த்ததோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. இது ரேவதியோட ஃபோன் இல்லை, இது இங்கே கிடக்குது. இதுக்கு தான் அவளை தனியாக போகாதன்னு சொன்னேன். ஐயோ கடவுளே, இப்போ நான் எப்படி சாமுண்டீஸ்வரி அத்தைக்கிட்ட சொல்றது? ரேவதியை காணும்னு சொன்னா இன்னும் ஒரு வழி பண்ணிடுவாங்களே அப்படின்னு கார்த்தி பயப்படுறாரு. அதே நேரத்தில் நேராக அந்த மாயா ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, என்ன ஊர் ஃபுல்லா உன் பொண்டாட்டியை காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கியா? கார்த்தி கேட்குறாரு, ஏய் மாயா தானே நீ? எனக்கு ஏற்கனவே உன் மேலே சந்தேகமாக இருந்துச்சு. நீ தான் ரேவதியை கடத்தியிருப்ப அப்படின்னு. அதே மாதிரி நீ தான் கடத்தினியா? மரியாதையா ரேவதி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லு, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். அதுக்கு மாயா சிரிக்கிறாங்க, ஏய் என்னடா ஓவரா மிரட்டுற? இங்கே பாரு, கல்யாணத்தோட மகேஷ் காணாம போனது. இன்னும் மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. சுலபமா அவனை நீ கடத்தி வச்சுக்கிட்டு என்னை என்ன பாடுபடுத்துற? நான் எப்படி தெரியுமின தவிச்சு போயிருக்கேன் மகேஷ் இல்லாம. நீ சீக்கிரம் மகேஷை என் கையில ஒப்பட அப்படின்னு சொன்னா, ரேவதியை என் கையில கொடு அப்படின்னு சொன்னா எப்படி கொடுப்ப? நீ எப்படி உன் பொண்டாட்டியை காணும்னு தவிச்சு போயிருக்கியோ அதை விட ஒரு படி மேலேயே மகேஷை காணும் அப்படின்னு நான் இங்க தவிச்சு போயிருக்கேன். நீ மரியாதையா சொல்லு, மகேஷ் எங்க இருக்கான் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நான் உன்கிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னதுதான். மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அவன் கல்யாணத்தன்னைக்கு எங்க போனான் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. அப்ப மாயா கேக்குறாங்க, நீ தான் ரொம்ப திறமையான ஆளாச்சு. மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கிறத சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவ. அவன் அப்படி எங்க இருக்கான் அப்படிங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லு. எனக்கு தெரிஞ்சு இதுல அந்த சாமுண்டீஸ்வரியோட திட்டமும் இருக்குன்னு தெரியுது. நீயும் சாமுண்டீஸ்வரியும் சேர்ந்துதான் ரேவதியோட மனசை மாத்துறதுக்காக மகேஷை கடத்தி வச்சிருக்கீங்க. மரியாதையா மகேஷை விடுதலை பண்ணிருங்க. இல்லைன்னா ரேவதிய நீங்க இனிமே கண்ணால பார்க்கவே முடியாது. ரேவதியை எங்கேயாவது தள்ளி விட்டுருவேன். இது கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. கார்த்திக்கு அப்படியே ஒரு கிளான்ஸ் நம்ம தீபாவோட ஞாபகம் வந்துட்டு போகுது. இதே மாதிரிதான் தீபாவை ஒருத்தி கடத்திட்டு போயிட்டு கடைசி வரைக்கும் தீபாவை பார்க்கவே முடியாத நிலைமையில கார்த்தி இருந்துட்டாரு. இது வந்து நம்ம கார்த்திக்கு யோசனை பண்ணி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப மாயா கேக்குறாங்க, என்னடா எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? உனக்கு 2 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். அந்த 2 மணி நேரத்துல மட்டும் மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கிறத நீ சொல்லல, அப்புறம் ரேவதிய நீ இனிமே பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இது கேட்டதோட கார்த்திக்கு பேரதிர்ச்சி. அப்ப கார்த்திக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப நம்ம கார்த்தி வந்து நேரா நம்ம மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்றாங்க. மயில் வாகனம் ஃபோனை பார்த்துட்டு கார்த்தி மாப்பிள்ள தான் ஃபோன் பண்றாரு அப்படின்னு. சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப கார்த்தி கேட்குறாரு, இது மாதிரி ரேவதிய காணோம் அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனம் அதிர்ச்சியாகி, என்ன மாப்பிள்ள காணன்னு சொல்றீங்க? பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா பாருங்க. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் ரேவதிய சுத்தமா காணவே இல்லைன்னு சொல்றேன். அந்த மாயா இருக்கால, அவ ரேவதியை கடத்திட்டா. இதை கேட்டதோட மயில் வாகனத்துக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன மாப்பிள்ள இப்படி ஒரு ஷாக்கான விஷயத்த சொல்றீங்க? இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அத்தைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா சும்மா விட மாட்டாங்க. கார்த்தி சொல்றாரு, நான் எப்படியாவது அத்தைக்கிட்ட சொல்லிதான் ஆகணும். வேற வழி இல்லை, நீ போனை அத்தைக்கிட்ட கொடு. அப்ப மயில் வாகனமா சரி மாப்பிள்ள அப்படின்ட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட அத்தை போனை இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை நடுக்கிக்கிட்டே கொடுக்குறாரு. இதை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, மாப்பிள்ள என்னாச்சு? உங்க கை ஏன் இப்படி நடக்குது? ஏதாவது பிரச்சனையா? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லத்த அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, யாரு மாப்பிள்ள? சின்ன மாப்பிள்ளையா? ராஜா சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப கார்த்தி சொல்றாரு,
அத்தை, சொல்லப் போற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். இது மாதிரி ரேவதியை காணும் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. மாப்பிள்ள, என்ன இப்படி காணும்னு சொல்றீங்க? பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா, அங்க பாருங்க. இது கேட்டதோட நம்ம கார்த்தி சொல்றாரு, அத்தை, இது மாதிரி அந்த மாயா இருக்கால, அவ தான் ரேவதியை கடத்தி வச்சிருக்கா. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம கோவம். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அந்த மாயாவா? அவ எதுக்கு ரேவதியை கடத்தி வச்சிருக்கா? அதுக்கு கார்த்தி சொல்றாரு, அத்தை, நான் அன்னைக்கே கேட்டேன்னு, மகேஷை நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு. ஆனா நீங்க இல்லைன்னு சொன்னீங்க. இந்த மாயா எனக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி ரேவதியை நான் தான் பிடிச்சு வச்சிருக்கேன், மகேஷை மட்டும் நீ என் கையில ஒப்படைக்கல அப்படின்னா ரேவதியை உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம கோவம். அந்த மாயாவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவா அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சந்திரா இதையெல்லாம் கேட்டுட்டு ஷாக் ஆகி நிக்கிறாங்க. சந்திரா நினைக்கிறாங்க, என்னது மாயாவா? மாயா ரேவதியை தூக்கிட்டாளா? என்ன இது புது ட்விஸ்டா இருக்கு, நம்ம கிட்ட இதை பத்தி எதுவுமே அவ சொல்லலையே அப்படின்னு. இன்னொரு பக்கம் மயில்வாகனம் சொல்றாரு, எப்படித்த அவங்க ரெண்டு பேரும் அங்க போனது இந்த மாயாவுக்கு எப்படி தெரியும்? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இருங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு நேரா கார்த்திகிட்ட, இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க வரேன். அப்ப கார்த்தி சொல்றாரு, 2 மணி நேரத்துல மகேஷ் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லலைன்னா ரேவதியை உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு அந்த மாயா சொல்றாங்க. என்னத்த பண்றது, உண்மையை சொல்லுங்க. மகேஷை நீங்க தான் பிடிச்சு வச்சிருக்கீங்களா? அவ எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, நான் இப்ப கூட சொல்றேன், மகேஷ் எங்க இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, அத்தை, நீங்க மட்டும் சொல்லலைன்னா அவ்வளவுதான், பிரச்சனை ஆகிரும். இப்ப அந்த மாயா மகேஷை நம்ம தான் கடத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறா. நான் என்ன சொல்றது? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இன்னும் 2 மணி நேரத்துல நான் அங்க வரேன் அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப ராஜராஜா கேக்குறாரு, ஈஸ்வரி என்னாச்சுமா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்த மாயாவுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் பொண்ணை கடத்தி வச்சிருப்பா. என் பொண்ணும் என் மாப்பிள்ளையும் ஹனிமூன் போனது தெரிஞ்சு அந்த மாயா இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணியிருக்கா. இந்த அளவுக்கு அவளுக்கு தைரியம் எப்படி வந்துச்சு? அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை, யாரோ ஒருத்தவங்க அந்த மாயாவுக்கு ரொம்ப பெரிய தைரியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் மாயா அந்த மாதிரி பண்றா. இல்லைன்னா அவ அப்படி பண்ற ஆளே கிடையாது. ஆள் வச்சு கடத்துற அளவுக்கு மாயா கிட்ட ஒன்றும் பணம் கிடையாது அப்படின்ட்டு நேரா சந்திராவை பாக்குறாங்க. சந்திரா ஷாக் ஆகுறாங்க, என்னடா இது, இவன் இப்படி சொல்றானே அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை, ஒரு சில பேர் மாயாவுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப சந்திரா கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள, நீங்க பேசுறத பார்த்தா ஏதோ என்னைய சொல்ற மாதிரி இருக்கு. நான் எதுக்கு அந்த மாயாவுக்கு உதவி பண்ண போறேன்? மயில்வாகனம் சொல்றாரு, சின்ன மாமியாரே, நான் உங்களை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை, நீங்களா தான் தானா என்ட்ரி கொடுக்குறீங்க. இதை கேட்டதோட சந்திரா ஷாக் ஆகுறாங்க. அப்ப சாமுண்டி சரி டக்குன்னு, கொஞ்சம் போது நிறுத்துங்க, ஃபர்ஸ்ட் என் பொண்ணு எங்க இருக்கா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நேரா ஏற்காட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மாயா நேரா மறுபடியும் கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. கார்த்தி ஃபோனை பார்த்துட்டு, இவ எதுக்கு மறுபடியும் ஃபோன் பண்றா அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்ல மாயா கேக்குறாங்க, என்ன மகேஷ் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும்ல, சீக்கிரம் அவனை அனுப்பு, இன்னும் 1 மணி நேரம்தான், அதற்குள்ள நீ மட்டும் மகேஷ் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லல அப்படின்னா அப்புறம் நீ ரேவதியை பார்க்கவே முடியாது. இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. இங்க பாரு மாயா, நீ கொஞ்சம் அமைதியா இரு, மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது, இனிமேதான் தேடி அவனை கண்டுபிடிக்கணும். அப்ப மாயா சிரிக்கிறாங்க, நல்லாதான் நாடகம் போடுற, நீயும் உன் மாமியாரும் சேர்ந்து என்னெல்லாம் பிளான் பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி ரெசார்ட்டுக்கு வராங்க. சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து வந்து கார்த்தியை பார்க்குறாங்க. ராஜா அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அத்தை, நீங்க எதுக்குத்த இங்க வந்தீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணை காணுன்னு சொல்றீங்க, நான் வராமையா இருப்பேன்? இங்க பாருங்க மாப்பிள்ள, என்ன நடந்தாலும் சரி, என் பொண்ணுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. கார்த்தி சொல்றாரு, அத்தை, கண்டிப்பா ரேவதிக்கு எந்தவித ஆபத்து வராது, நம்ம ரேவதியை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரியும் சரி வாங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி சொல்றாரு, அத்தை, எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் இருக்காரு, அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல மாப்பிள்ள, இந்த விஷயத்த எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நேரா மகேஷை பிடிச்சு வச்சிருக்க ரவுடிகளுக்கு ஃபோன் பண்றாங்க. அந்த ரவுடிங்க ஃபோன் அட்டன் பண்ணதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் சொல்ற இடத்துக்கு அந்த மகேஷை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட
அந்த ரவுடிங்களும் சரிங்க மேடம் கார்த்திக் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இதை போனை கட் கேட்டதோட பண்றாங்க. ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்பதான் சாமுண்டீஸ்வரி கிட்ட, அத்தை இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? மகேஷ நீங்க தான் பிடிச்சு வச்சிருக்கீங்களா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்ள, நான் தான் மகேஷ பிடிச்சு வச்சிருக்கேன். இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சியாகி, ஏன் அத்தை நீங்க மகேஷ எதுக்கு பிடிச்சு வச்சிருக்கீங்க? அன்னைக்கு கேட்டதுக்கு மகேஷ நான் பிடிச்சு வச்சில்ல, எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப என்னத்த இப்படி சொல்றீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, ஒருவேளை அந்த மகேஷ வெளியில விட்டாலும் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த மாயா இன்னும் ஏதாவது ரேவதி கிட்ட சொல்லி அவளை ஏமாத்தி மறுபடியும் கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவா. கார்த்தி கேக்குறாரு, அது எப்படித்த? எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆன பிறகும் மாயா அந்த மாதிரி பண்ணுவாங்களா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அன்னைக்கு நைட்டு இந்த மாயா ரேவதிக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி என்ன சொன்னா தெரியுமா? இது மாதிரி நீ கட்டின தாலிய கலட்டி வீசிட்டு மகேஷ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இன்னும் ரேவதிய பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. நல்ல வேலை என் வளர்ப்பு என்னைக்குமே தப்பா போகாது. அப்ப ரேவதி என்ன சொன்னா தெரியுமா? என்னதான் இருந்தாலும் கல்யாணம் ஒரு தடவை நடந்துருச்சு, மறுபடியும் கல்யாணம் நடக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அது என் குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய அவமானத்தை கொண்டுட்டு வரும். அதனால நீ சொல்றதையெல்லாம் என்னால கேட்க முடியாது. மகேஷுக்கு ஒரு நல்ல லைஃபா நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு ரேவதி சொன்னான். இது கேட்டதோட தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் பொண்ணு என்னைக்குமே தப்பா போக மாட்டா. ஆனா இந்த மாயா கண்டிப்பா என் பொண்ணோட மனசை கலைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா. அதனாலதான் நான் இந்த மகேஷ கடத்தி வச்சிருந்தேன். இங்க பாரு ராஜா, இது எல்லாமே உங்களோட நல்லதுக்காக நீங்க தான் சொல்றது பண்ணிருக்கேன். சரிதான் மேடம். ஆனா இப்ப வந்துட்டு ரேவதி காணாம போனதுக்கு இப்போ ஒரு வகையில நீங்க காரணம் ஆகிட்டீங்களே. ஏன்னா அந்த மகேஷ கடத்தி வச்சிருந்ததுனால தானே மாயா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அந்த மாயா இன்னும் என்ன பண்ண போறா அப்படிங்கறத நானும் பாத்துறேன் அப்படின்னு. அதே நேரத்துல மாயா நேரா கார்த்திக்கு போன் பண்றாங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அப்ப கார்த்தி போன் அட்டன் பண்ணி, சொல்லு மாயா. அப்ப மாயா கேக்குறாங்க, என்ன அந்த மகேஷ கொண்டுட்டு வந்துட்டீங்களா இல்லையா? அப்ப டக்குன்னு சாமுண்டீஸ்வரி போனை வாங்குறாங்க. போனை வாங்கி, ஏ மாயா, நீ திருந்தவே மாட்டியல்ல? அப்ப மாயா கேக்குறாங்க, ஆகா நீங்களும் வந்துட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறதே எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இல்லைன்னா உன் பொண்ணு உயிரோடவே வரமாட்டா. நீதான் மகேஷ கடத்தி வச்சிருக்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் எப்படியும் அந்த டிரைவர் ராஜா உன்கிட்ட விஷயத்த சொல்லுவான்னு நினைச்சுதான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, மகேஷ மரியாதையா கொண்டாந்து என்கிட்ட ஒப்பட. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, மகேஷ் இன்னும் 10 நிமிஷத்துல இங்க வந்துருவான். மாயா கேக்குறாங்க, 10 நிமிஷமா? 10 நிமிஷம் அப்படிங்கறது ரொம்ப அதிகமாச்சே. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு மகேஷ், நான் இங்க கொண்டுட்டு வந்துட்டேன்னு. அப்ப மாயா கேக்குறாங்க, சரி ஃபர்ஸ்ட் மகேஷ் என் கையில ஒப்படைங்க, அதுக்கப்புறம் நான் ரேவதியை குடுக்கறதா என்ன அப்படிங்கறத யோசிக்கிறேன். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இருந்தாலும் உனக்கு திமிரு அதிகம். அப்ப மாயா கேக்குறாங்க, இங்க பாரு, மகேஷ கொண்டாந்து கரெக்டா நான் சொல்ற இடத்துல விட்டுட்டு போங்க. அந்த இடத்துல யாருமே இருக்க கூடாது. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களும் நேரா மகேஷ கூட்டிட்டு வராங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி அந்த ரவுடிங்க கிட்ட, இங்க பாருங்க, இவனை கொண்டு போய் அந்த டேர்னிங்ல விட்டுட்டு வந்துருங்க. அப்பதான் மகேஷ் நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, என்ன மேடம், என்ன காலி பண்ண போறீங்களா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய் நீ அமைதியாரு அப்படின்னு சொன்னதோட மகேஷ கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்ப மாயா ஓடி வந்து மகேஷ ஹக் பண்றாங்க. மகேஷ் எங்கடா போன நீ? அதுக்கு மகேஷ் சொல்றாரு, என்ன அந்த சாமுண்டீஸ்வரி தான் பிடிச்சு கொண்டு போய் வச்சிருந்தாங்க தெரியுமா? இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாரு, செம்ம பிளான் ஒண்ணு போட்டிருக்கேன் வா அப்படின்னு சொன்னதோட மகேஷ் கேக்குறாரு, என்ன பிளான்? அப்ப மாயா சொல்றாங்க, நீ வா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை கடத்தி வச்சிருக்க இடத்துக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி மாயாவுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா மாயா போன் எடுக்கல. அப்பதான் கார்த்தி கேக்குறாரு, என்னாச்சு மேடம்? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னன்னு தெரியல, அந்த மாயா போன் எடுக்க மாட்டேங்கிறா. அந்த மகேஷையும் அனுப்பிச்சாச்சு. ஒருவேளை அவங்க வேற ஏதாவது பிளான் பண்றாங்களோ? கார்த்தி கேக்குறாரு, என்ன மேடம் பிளான் பண்ண போறாங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அந்த மாயா சரியான ஏமாகாதகி, கண்டிப்பா வேற ஏதாவது பிளான் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவா. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, சரி நம்ம எப்படியாவது ரேவதியை கண்டுபிடிக்கணுமே. இன்னொரு பக்கம் மாயா நேரா அந்த ரவுடிகளுக்கு கால் பண்ணி, இங்க பாருங்கடா, நானும் இன்னொருத்தனும் வந்து ரேவதியை காப்பாத்துற மாதிரி நாடகம் போடுவோம். அப்ப மகேஷ் வந்து உங்களை அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவான், நீங்க வந்துட்டு அடி வாங்குற மாதிரி பண்ணணும்.
அந்த ரவுடிகளும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா மாயாவும் நம்ம மகேஷும் அந்த இடத்துக்கு போறாங்க. மாயா நேரா மகேஷ் கிட்ட, இங்க பாரு, அந்த ரவுடிகளை அடிச்சு போட்டுட்டு நீதான் இன்னைக்கு ரேவதியை காப்பாத்தணும். அந்த மகேஷும் சரி அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா நேரா அங்க போனதோட ரேவதி மகேஷை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. மகேஷ், நீங்க இங்க என்ன பண்றீங்க? அப்ப மகேஷ் டக்குன்னு அந்த ரவுடிகளை பார்த்துட்டு, டேய் மரியாதையா ரேவதியை விடுங்கடா. அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஏய் நீ யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராங்க. அப்ப மகேஷ் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. அந்த ரவுடிகளும் பயந்து ஓடுற மாதிரி ஓடுறாங்க. அந்த நேரம் மாயா அப்படியே பதட்டமா ஓடி வர மாதிரி ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு, ரேவதி நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட கட்டெல்லாம் அவுக்குறாங்க. அப்ப ரேவதி நேரா மாயாவை பார்த்து, அக்கா நீங்க இங்க என்ன பண்றீங்க? மாயா சொல்றாங்க, ரேவதி உன்னை கடத்தி வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம், அதான் வந்தோம். ரேவதி கேக்குறாங்க, என்ன கடத்தி வச்சிருக்கிறதா உங்களுக்கு யாரு சொன்னது? அப்பதான் மாயா சொல்றாங்க, இல்ல அந்த டிரைவர் ராஜா இருக்கான் பாரு, அவன் வந்து உன்னை கடத்தி வச்சுக்கிட்டு இது மாதிரி கடைசி நேரத்துல அவன் வந்து காப்பாத்துற மாதிரி பிளான் பண்றதா இருந்தான். நாங்க அதை கண்டுபிடிச்சு எப்படியோ உன்னை காப்பாத்திட்டோம். அப்ப ரேவதி கேக்குறாங்க, இன்னும் அந்த டிரைவர் ராஜா திருந்துற மாதிரியே இல்ல. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நீ ரொம்ப பாவம். இந்த மாதிரி ஒருத்தனை நம்பிதான் உன் லைஃப கொடுக்க போறியா? இன்னும் என்னெல்லாம் ஏமாத்தி உன்னை அடையிறதுக்காக இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானோ தெரியல. உங்க அம்மாவும் இதை நம்பி உனக்கு ஆபத்துன்னு நினைச்சு வந்துட்டாங்க. அவன் இன்னும் என்னெல்லாம் பிளான் பண்ண போறானோ தெரியல. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சரி வாங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அந்த ரெசார்ட்ல சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியும் குழப்பத்துல நிக்கிறாங்க. அப்ப மாயா, மகேஷ், ரேவதி வராங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்ததோட ஓடி போய் ரேவதியை கட்டி பிடிக்கிறாங்க. ரேவதி, உனக்கு எதுவும் ஆபத்துன்னு நினைச்சு பயந்துட்டமா? அப்ப சாமுண்டீஸ்வரி மாயாவை பார்த்து, ஏ மாயா, என் பொண்ணை கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு என்னடி பண்ண? அப்ப ரேவதி கேக்குறாங்க, அம்மா கடத்தினது இவங்க ஒண்ணும் இல்ல, அந்த நிக்கிறானே அவன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன ரேவதி சொல்ற? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாமா, அவன் தான் கடத்தி வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் கேவலமான ஒரு பிளான பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்களும் அவன் சொன்னதை நம்பி நீங்க இப்படி வந்து நிக்கிறீங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, இந்த மாயாதான் இப்படி எல்லாம் சொன்னாலா? இவ சரியான ஃப்ராடு, இவ சொல்றத நம்பாத. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா இது மாதிரி மாயா ரொம்ப நல்லவங்க. எனக்கு மகேஷன் எப்படிப்பட்டவர்னு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் வரலைன்னா அந்த ரவுடிங்க என்ன பண்ணிருப்பாங்களோ தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த டிரைவர் ராஜா தான். எதுக்காகமா நீங்க இவனை கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. அம்மா இதோட அவனை நம்புறத நிப்பாட்டுங்க. இவனை மட்டும் இதுக்கு மேல நம்புனீங்கன்னா உங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். என் லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கும் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னுமே புது புது அப்டேட்ஸை பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.